அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 3, 2024 ஆடி 18ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் தேடுதல் உண்மையானதாகவும் நியாயமானதாகவும் நம்பிக்கையுடன் கூடியதாக இருந்தால் நீங்கள் தேடுவது எங்கிருந்தாலும் இந்த பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். இறை வணக்கம். என் வாழ்க்கையில் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ராகுல் ரமணன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர்களோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரபஞ்சத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது. இங்கு அனைத்தும் மாறும். உங்கள் வாழ்வில் இன்றைய கடினமான சூழ்நிலையை நினைத்து கவலைப்படாதீர்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயம் மாறும். தேவையற்ற சிந்தனைகளால் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். மனம் அதில் தோன்றும் எண்ணங்கள் அனைத்தும் இங்கு நிலையில்லாத ஒன்றே. கடந்த கால கடுமையான நாட்களை வைத்து எதிர்கால வாழ்க்கையை முடிவு செய்யாதீர்கள். நம்பிக்கையுடன் கூடிய இன்றைய புதிய விடியல் நாளை வாழ்க்கை நிச்சயம் சிறப்பாக மாற்றும் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூன்றுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்ம
நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடைக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஸோ இது இன்றைக்கி நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனங்களும் மனிதனை எப்படி மூளைச்சலவை செய்வது, மனிதனை எப்படி திசை மாற்றுவது, கவனச்சிதறலை ஏற்படுத்துவது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவற்றில் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும், அதில் நாம் வெற்றி கண்டாக வேண்டும். அப்படின்னா நம்மை நோக்கி இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருந்தால் போதும். நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படின்னு. நிச்சயமாக டைகர் குழுமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பாயிண்டில் நினைவூட்டும் போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். அந்த இலக்கை நீங்கள் அகக்கண்ணில் வச்சுக்கிட்டு நீங்கள் பயணிக்கணும். எல்லோரும் எல்லோருடைய இலக்குகளை அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நேற்றைக்கு நம்ம அந்த ஆலயம் சென்றால் ஆரோக்கியம் வருமா அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம பேசியிருந்தோம். அதில் முடிவில் இந்த மணியோசை, இந்த மணி அடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தொட்டு வச்சுருந்தோம். ஸோ அதை இன்றைக்கி விட்டு வைக்காமல் பேசிடலாம், முதல்ல தொடங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இப்போது அந்த ஆலய இதுக்கு நிறைய பேர் வித்தியாசமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நேற்று கமெண்ட்டே உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லவும் பெரிய கமெண்ட்டாகவே இருந்துச்சு. இனிமேல் கூட அப்படியே கொடுக்கலாமோ? ஏன்னா நம்ம கேட்டால் தான் எல்லாருமே 2 வார்த்தைகளில் பதில் சொல்கிறாங்களோ. இப்போ நம்ம உங்களுக்கு தோன்றுவதை சொல்லுங்கள்னு சொல்லவும், ஏன்னா நான் கேள்வி கேட்கவும் கேள்விக்கான பதில் அப்படின்னு ஏதோ 1 வேர்டு ஆன்சர் மாதிரி எழுதிடுறீங்க. ஆனால் இப்படி கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நிறைய பேர் கவிதை நடையிலெல்லாம் எழுதியிருந்தீங்க, நிறைய உங்களுடைய குருமார்களெல்லாம் நினைவூட்டி எழுதியிருந்தீங்க. விதவிதமாக இருந்துச்சு ஒவ்வொன்றும். ஸோ நான் படித்து பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு முயற்சியிலே போயிடலாம். இப்போ இருந்தாலும் நுழையிறோம், இப்போது கோவிலுக்குள் நுழையிறோம். அப்படி நுழையும் பொழுதே நுழைவாயிலில் ஒரு பெரிய கோவில் மணி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த கோவில் மணியை சாதாரணமாலாம் தயாரிக்கலை அப்படின்னு அந்த சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்க. எல்லாரும் எல்லா பொருட்களையும் கொண்டு தான் தயாரிப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு நம்மளுக்குள்ளே யோசித்தாலும் எவ்வளவு விகிதத்தில் ஒவ்வொரு கலவையையும் கலக்க வேண்டும். அதாவது இப்போ தாமிரம் இருக்குது, இரும்பு இருக்குது, ஜிங்க் இருக்குது, காட்னியா இருக்குது, நிக்கல் இருக்குது, ஈயம் இருக்குது, ஸோ குரோனியம் இருக்குன்னு மெக்னீசியம் வரிசையாக நிறைய மெக்னீஸ் சொன்னாங்க. இந்த மாதிரி பல கலவைகள் கலந்த கலவை தான் அந்த கோவில் மணி. சும்மா எல்லாத்துலேயும் இவ்வளவு அப்படின்னு இல்லாமல் இந்த விகிதத்தில் இருந்தால் தான் அந்த மணி மட்டும் 7 வினாடிகள் அடித்ததிலிருந்து அதனுடைய
அடங்கும் ஓசை அப்படிங்கிறது 7 வினாடிகள் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம்தான். ஏன்னா கோவில் மணி மட்டும் அப்படி தான் இருக்கும். ஒரு தடவை அடித்தோம்னா டங்னு அது அடங்குறதுக்கு இன்னும் நொடி பொழுது கூடிக்கிட்டே போகும். அப்படி போய் அது முடியும். அப்படி அடங்குவதற்கு விகிதங்கள் இருக்கிறது. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுவதே அதான். எப்படி உங்களுடைய மூதாதையர்கள் இப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இன்றைய விஞ்ஞானிகளுக்கு பெரிய. ஏன்னா இன்றைக்கி வந்து லேபு டெஸ்ட்டு எல்லாம் பண்ணி பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வருவதற்குள்ளே ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் வயதாகி விடுகிறது ஒரு பொருளை அவர்கள் கண்டுபிடிப்பதற்குள்ளாக. ஆனால் எல்லாத்தையும் அப்படி இன்றைக்கி டெஸ்ட்டு சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்தால் எப்படி பெர்ஃபெக்ஷன் இருக்குமோ அந்த பெர்ஃபெக்ஷனை எப்படி அப்பயே கொடுத்தாங்க. ஸோ அந்த கோவில் மணி அப்படிங்கிறது ஏதோ நம்ம எல்லோரும் என்ன எண்ணிக்கொள்வோம் அப்படின்னா, கோவில் மணி ஓசை அடிச்சிச்சு அப்படின்னா கோவிலில் பூஜை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அப்படிங்கிற மாதிரி நாம் எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் மணியோசையின் வாயிலாக நம்மளுடைய வலப்பக்க மூளை, இடப்பக்க மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மூளை செயல்திறனையும் உண்டு பண்ணி ஒரு கூர்மையான ஒரு நேர்கோட்டில் ஒரு நேர்த்தியாக நம்மை வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை செய்கிறது. நம்மளுடைய நினைவாற்றலை வேறு எங்கும், நான் பல முறை சொல்லுவேன், கவனச்சிதறல், இன்னைக்கு கூட சொன்னேன், மடை மாற்றுதல், திசை மாற்றுதல், இதெல்லாம் நடைபெறும். அப்போ நமக்குள்ளே ஒரு மணி ஓசை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் நான் ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிக்கிட்டே நினைவூட்டலுங்கிறதே மணி ஓசை தான் போல் இல்லையா? நம்மளை வேறு எங்கேயும் போக விடாமல் அப்படி திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது. ஸோ நினைவூட்டல் மணி ஓசைங்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை பற்றி உங்களுடைய கருத்து பெட்டியில் நீங்கள் பதிவிடலாம். ஸோ அந்த மாதிரி கூர்மையாக ஒலிக்கக்கூடிய அந்த ஒளியின் வாயிலாக இருபக்க மூளையின் செயல்திறனை வந்து செயல்படுத்தி நம்மளை வந்து அந்த காந்த நிலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மேக்னட்டிக் வேவ் அப்படிங்கிறது மாதிரி அந்த காந்த அலை வந்து நம்மளை வந்து அடைந்து நம்மளுக்குள்ள ஒரு பரவச நிலையும் உண்டு பண்ணுகிறது. அதானே இப்போது நாம் இந்த எல்லா மகான்களும் சொல்லுவாங்க, எல்லா ரிஷிகளும் சொல்லுவாங்க, எல்லா மதங்களும் குறிப்பிடும், இந்த நொடி நீங்கள் வாழ்ந்தால் அதுதான் சொர்க்கம் அப்படின்னு. இந்த நொடி இப்பொழுது நாம் அதை பலமுறை சொல்லியிருப்போம். ஈக்கிக்காய் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் கூட அதான் குறிப்பிடுவாங்க இல்லையா? அந்த ஈக்கிக்காயின்னு சொல்லி இந்த நொடின்னு சொல்லும் போதே உங்களுக்கு நினைவுக்கு வந்து போயிருக்கும். நிச்சயமாக அந்த புத்தகம் நம்ம புத்தக ரிவ்யூவில் ஒரு தடவை பார்க்கும் பொழுது சொன்னோம், இந்த நொடி வாழ்வது அதுதான் சொர்க்கம், இந்த நொடி வாழ்ந்தாலே போதும், அதுதான் வந்து நம்மளை வந்து ஆரோக்கியமாக ஆனந்தமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. அதை செய்வது தான் அந்த கோவில் மணி. நம்மளை வந்து இந்த நொடிக்கு கொண்டு வந்துடும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், நம்ம ஏன் இந்த கோவிலுக்கு வந்தோம், நம்ம இப்போ என்ன வந்து வேண்டுதல் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோவில் மணி அப்படிங்கிறது இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ நம்மளுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றலை உண்டு பண்ணி தரும், நம்மளுடைய ஆற்றலை அதை பெருக்கி தரும், அள்ளித்தரும் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஸோ இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் இந்த நொடிக்கு வரணும் அப்படின்னா நமக்குள் கோவில் மணி அடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடி, அதாவது கோவில் மணியோடைய அடி அடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ நம்ம தன்னால் இந்த நொடிக்கு வந்துடுவோம். இந்த நொடிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம். ஸோ இந்த நொடியில் வாழ்வது தான் சிறந்தது. ஸோ எல்லாருமே ஒன்று கடந்த காலத்தில் வாழ்கிறாங்க, இல்லைன்னா எதிர்காலத்தில் வாழ்கிறாங்க. யாருமே நிகழ்காலத்தில் வாழ்வதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். யோசிங்களேன். இப்போது நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது யோசிச்சுக்கிட்டு நம்ம நடக்கிறோம் இல்லையா? அப்போது அது வந்து வருங்காலத்தை நினச்சி நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கோம், பிரச்சனையில் இருக்கோம், ஏதோ ஒரு இதில் இருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய கடந்த காலத்தினால் வந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்.
யாருமே இந்த பொழுது, இந்த நொடி, இந்த நாள், இந்த இந்த இது எனக்கு இயற்கை, இறைவன், பிரபஞ்சம் அற்புதமாக படைச்சிருக்கு. இதை நான் வந்து ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனந்தமாக சுவாசிக்கிறேன். என்னுடைய இதயம் அற்புதமாக துடிக்கிறது, என்னுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் அற்புதமாக இயங்குகிறது. நான் ஆனந்தமாக நடந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய நடையின் வாயிலாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த பொழுதில் நாம் யாருமே இருப்பதில்லை. ஸோ இந்த பொழுதில் நம்ம இருந்தோம்னாலே ஒவ்வொரு நொடியும், ஏன்னா சொல்லுவாங்க, கடந்த மணியை மட்டும் அதாவது நேரத்தை மட்டும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதை? நேரத்தை மட்டும், காலத்தை மட்டும் விட்டுட்டோம்னா பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசோ குறிப்பிடுவார், அதாவது எதை ஒன்றையுமே நம்ம வந்து விட்டுட்டால் பிடிக்க முடியாது அப்படின்னு. அதாவது நம்ம இப்போ ஒரு ஆற்றில் குளிப்பது அப்படிங்கிறத நம்ம வந்து அனுபவிக்கிறோம் அப்படின்னா, மீண்டும் வந்து இப்போது அருவியில் குளிக்கிறோம், குற்றால அருவியில் குளிக்கிறோம்னு வச்சுக்கிறோம். மீண்டும் நாம் போய் அருவியில் குளிக்கும்போது அதே ஆனந்தம் கிடைக்குதுன்னா அதே நீரானா இல்லை, அந்த நீர் வந்து ஓடிடுச்சு. இப்போ வர்றது இப்போ ஒரு புதுமையான நீர், இந்த நொடிக்கான நீர். இன்னும் அரை மணி நேரம் இல்லை, ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயும் உலகம் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நொடியும், நொடிக்கு உள்ளாக அது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதை தான் சொல்கிறது. இன்னும் பல்வேறு கூறுகளாக அதை பிரித்தால் கூட மாறிக்கிட்டே இருக்கும் உலகம். அப்போது ஒவ்வொரு பொழுதையும் நம்ம அனுபவித்து கொண்டே இருக்கணும். ஓடக்கூடிய ஓடையை வந்து நாம் ரசிக்கிறோம், மீண்டும் நாளைக்கு வந்து ரசிக்கிறோம்னா இது வேற. இடம் வேண்டுமென்றால் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இடத்தின் கூறுபாடு, மாறுபாடு எல்லாமே மாறுது. மரத்தில் இருந்த இலைகள் மாறி இருக்கும், இன்றைக்கி பச்சையாக இருக்கிற இலை நாளைக்கு மஞ்சளாக இருக்கும், நாளை மறுநாள் அந்த இலை இல்லாமல் வேறு இலை பூக்க துளிர்க்கலாம். ஸோ இந்த நம்ம வந்து ஒரே இடம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு இடத்த கூட அதே போர் அடிக்குது அப்படின்லாம் யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லுவார். ஒவ்வொன்றும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும் அது வந்து மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அதை ரசித்தாலே போதும். ஸோ அதனால் எனக்கு இது தான் கிடச்சிச்சு, இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு மட்டும் எதையும் விட்டு விடாதீர்கள், ஒவ்வொன்றையும் ரசிங்கன்னு சொல்லுவார். ஸோ அதான் எல்லாரும் சொல்லக்கூடிய, மகான்கள் சொல்லக்கூடிய, அத்தனை பேரும் சொல்லக்கூடிய இந்த நொடியில் வாழுங்கள். ஸோ இந்த நொடி உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதா, இந்த உணவு உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறதா, இந்த பயிற்சி உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறதா, இந்த எழுத்து சிறப்பாக இருக்கிறதா, இந்த காதில் கேட்கக்கூடிய குரல் சிறப்பாக இருக்கிறதான்னு நீங்கள் அதை அனுபவிக்கணும். சில நேரங்களில் போர் அடிக்குதுன்னு நம்ம விடுறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து அனுபவிக்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அந்த அமைதியை கூட நம்ம வந்து ரசிக்கணும், விரும்பணும் அப்படின்னு. சரி, இதெல்லாம் இந்த கோவில் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் வாயிலாக நமக்கு உள்ளாக வந்தது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கோவில் மணி, நான் உங்களுக்குள்ள அடிக்கக்கூடிய அந்த மணி ஓசை அப்படிங்கிறது இந்த ஒன்று தான். நீங்கள் இந்த மனம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து அதை கட்டுப்படுத்தி அதை நிறுத்திட்டோம் அப்படின்னா மாமனிதன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், மகான் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, மட்டுப்படுத்தணும்னா அது முடியாது. ஆனால் ஒரு மணி ஓசை மட்டும் அடிங்க, டைங்கின்னு அடிச்சுக்கிறங்க. உங்களுக்குள்ளே டொயிங்கின்னு அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் ஆன் ஸ்பாட் வந்துடுவீங்க, அந்த பொழுதுக்கு வந்துடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ நம்ம நடைபயிற்சி மேற்கொள்கிறோம், இப்பொழுது நம்மளுடைய கால் இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு போயிடுவேன். ஸோ ஏன்னா நம்ம ஆடியோ கேட்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள், நானே உங்களை பல்வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போவேன். ஆனால் நீங்கள் அப்பப்போ டொயின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அடித்து உங்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சகோதரி வந்து நிறைய கோவில்கள் சொன்னாங்க, அந்த கோவில்களுக்கான பரிகாரங்கள் சொன்னாங்க. ஸோ அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க சொல்லும் பொழுதே சொன்னாங்க, இதையெல்லாம் குறிப்பிட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு முறை பேசியிருக்கிறோம். அந்த கோவில் பரிகாரங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல உள்ள ஒரு சில பஞ்சபூத கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். இந்த பஞ்சபூத கூட்டணியை பற்றி நேற்று சொல்லியிருந்தேன் அல்லவா. இந்த அருவி, இவங்க சொன்ன அருவி, கடல் இவற்றை வந்து குறிப்பிடும் பொழுது அந்த பஞ்சபூத கூட்டணி எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு தகுந்து நமக்கு வந்து நமக்குள்ளாக அந்த புத்துணர்வு அப்படிங்கிறது நமக்குள்ளே வரும் அப்படின்னு இவங்க கூட
நெகட்டிவியான் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த பஞ்சபூத கூட்டணிங்கிறது ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கும். இப்போது நான் என்னுடைய ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் நான் சொல்லுவேன், உங்களுடைய பிறந்த இடத்துக்குன்னு நீங்கள் பிறந்த இடம் இருக்கிறது அல்லவா? நீங்கள் பிறந்திருப்பீங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு இடத்துல. அந்த இடத்துக்கும் உங்களுக்கும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு. ஸோ ஒரு பந்தம் உண்டு. இப்போ அது நீங்கள் இப்போ மாறி போயிருக்கலாம். உங்கள் பிறந்த ஊரை விட்டுட்டு நீங்கள் வெவ்வேறு ஊர்களில் போய் இருக்கலாம். வாய்ப்புலாம் எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் மருத்துவமனையில் பிறந்திருக்கலாம், அல்லது நீங்கள் இருந்த வீடுகள் அப்படிங்கிறது இப்போ வேறு மாதிரியான கட்டடங்களாக இருக்கலாம், வேறு நபர்கள்கிட்ட கூட இருக்கலாம். இப்போ எப்படி நம்ம அந்த இடங்களுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு கேட்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே இருக்கும் அல்லவா? இப்போ நான் பிறந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய இரும்பு கம்பெனி இருக்குது. ஸோ இப்போது அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடம் மாறுபட்டிருக்கலாம், வேறுபட்டிருக்கலாம். அப்போது அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலையோ, உங்களுக்கு சர்ச் இருந்துச்சுன்னா சர்ச்சு, மசூதி இருந்துச்சுன்னா மசூதி, கோவில் இருந்துச்சுன்னா கோவில், ஸோ அந்த இடங்களில் போய் நீங்கள் வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்குதோ, அதுக்காக சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் டெய்லி போக வேணாம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, நீங்கள் ஊருக்கு வர்றீங்க, அந்த ஊரை கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் அந்த கோவிலில் போய் ஒரு 5லேருந்து 10 நிமிடம் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். விசுவலைசேஷன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துக்கு அப்படி ஒரு உங்களுக்கும் அந்த இடத்துக்கும் எனக்கு நீங்கள் பிறந்த இடத்துல எனக்கு அந்த மகிமை இருக்குமாங்கிறது தெரியாது. ஸோ பஞ்சபூத கூட்டணி, உங்களுக்கான பஞ்சபூத கூட்டணி அங்கே இருந்திருக்கு, அதுக்கான ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த பவரை நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க. ஏன்னா அந்த பரிகாரங்கள் பட்டியல் அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்கல்ல. நம்ம மூதாதையர்கள் இவ்வளோ விஷயங்களை பார்த்தாங்கல்ல. ஏன் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த மணி ஏன் அடிக்கிறோம், அப்புறம் இப்படின்னு யோசிச்சிருக்காங்களல்லவா? இவைகளையெல்லாம் யோசித்தவங்க அந்த கோவிலை எங்கே வைக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கல்ல. அப்போ அதற்குன்னு ஒரு சக்தி ஓட்டம் உள்ள ஒரு இடத்துல தானே தேர்வு செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த சக்தி ஓட்டம் நிறைந்த இடம்தான் அந்த கோவில்கள். ஸோ அந்த கோவில்களில் இந்த பரிகாரத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு கூடுதல் தகவல் அப்படிங்கிறது, நீங்கள் பிறந்த இடத்துக்கு சுற்றியுள்ள ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கோவில், சர்ச்சு, மசூதி இருக்கக்கூடிய இடங்களில் போய், அதாவது அந்தந்த யார் எங்கே போகணும்னு விரும்புகிறீங்களோ அங்கே போய் நீங்கள் அமைதியாக உங்களுக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக அதனுடைய பவர் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி, இப்போ நம்மளுடைய 21 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வரலாம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம். தண்ணீரின் தன்மையை உணர்வோம், தண்ணீரின் சுவையை உணர்வோம். தண்ணீரை 2 வாய் நீரை 3 முறை என 6 முறை பருகுவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை தண்ணீரிலேயே வைப்போம். நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உடல். ஸோ இதையெல்லாம் நினைவில் கொண்டு நீரை பருகி முடிச்சுட்டு இப்போ நம்ம கமெண்ட் பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, அப்படியே தான் நான் தொடங்கும் போது சொன்னது தான். உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை இப்போ கருத்து பெட்டியில் கமெண்ட் பதிவிட போகிறீங்க. உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கருத்தாக பதிவிடுங்கள். அந்த கருத்தை ஏன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு நேற்று. நீங்களுமே படித்து பாருங்கள், அவ்வளோ எழுதுகிறாங்க ஒவ்வொருத்தவங்களும். ஸோ நாம் தான் அவங்களோட எழுத்தை குறைச்சிட்டோமோன்னு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை எழுதுங்க. ஸோ தொடர்ந்து எழுதிட்டு வாழ்த்து சொல்வதற்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால்
வாழ்த்துவதற்கும் தயாராக இருங்க. இப்போது வாங்க, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செஞ்சுட்டு இன்றைக்கி வாழ்த்து கூறுவதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு காத்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்டு வாழ்த்து சொல்வதற்கும் தயாராக இருங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும், அதாவது 42 நிமிட நடைக்காரர்கள் எல்லோரும் வாங்க, நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து ஒரு சகோதரர் என்னிடத்தில் ஒரு கேள்வி, ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். அந்த வீடியோவுக்கு பின்னாடியே கேள்வியும் அனுப்பிட்டார். அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சாராம்சத்தை நான் சொல்கிறேன். அந்த வீடியோவில் உள்ள சாராம்சம் என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவர் கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்களும் போய் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது வாட்ஸ்அப்பில் தான் நிறைய பரவுன வீடியோவாக இருந்துச்சு. அவர் எனக்கு அனுப்புனதே ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தது. ஸோ அந்த மருத்துவர் ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 காஃபி குடித்தால் ஹார்ட் அட்டாக் வராது அப்படின்னு அவர் சொல்கிறார். இது இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வில் சொல்லப்பட்டது. அதுவும் ஒரு 100-200 நபர்களை வைத்துலாம் ஆய்வு பண்ணலை. ஒரு லட்சக்கணக்கான நபர்களை கொண்டு அந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ காஃபி குடிக்கலாமா, இது என்ன, இது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லையே அப்படின்னு அந்த கேள்வியை அந்த சகோதரர் கேட்டிருந்தார். ரொம்ப சந்தோஷம். அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு எனக்கு அனுப்பி வச்சது வரை மிக்க மகிழ்ச்சி. காரணம் என்னென்னா, நிறைய பேர் தனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை ஒரு நபர் செய்ய சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு மருத்துவர், அதுவும் ஒரு ஆய்வறிக்கையில், அதுவும் சமீபத்தில் எடுத்த ஆய்வறிக்கையில் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதை விடாப்பிடியாக பிடிச்சு 3 காஃபியை ஃபுல் ஸ்ட்ராங்காக குடித்து ஆசையை தீர்ப்பாங்க. ஆனால் அந்த சகோதரர் இல்லை, இது ஏற்கும்படியாக இல்லையே, உங்கள் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நன்றி அந்த சகோதரருக்கு. நீங்களும் உங்களுடைய நன்றிகளை அந்த சகோதரருக்கு சொல்லிக்கொள்ளலாம். இப்போது அந்த மருத்துவர், அவர் மருத்துவர் தான். ஸ்டெத்தஸ்கோப் கழுத்தில் இருந்ததுனால மருத்துவர் நான் சொல்லலை, அவர் மருத்துவர் தான். ஆனால் வந்த வீடியோவில் அவருடைய பெயர் எதுவும் குறிப்பிடலை. மருத்துவர் சொன்ன ஆய்வறிக்கை அதுவும் உண்மை தான். அப்போது குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால், இங்கே தான் அந்த வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சா, இல்லை அந்த மருத்துவர் சொல்ல விட்டுட்டாரா? ஒரு ஆய்வறிக்கையில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் எடுத்துருக்குறாங்க அப்படின்னா, காஃபி அப்படின்னா, காஃபியில் 1000 விஷயங்கள், அதாவது 1000 வகைகள் இருக்குது. இப்போது நம்ம ஊரில் குடிக்கிற காஃபி பேர் தான் காஃபின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை ஃபில்டர் காஃபின்னு ஒன்று இருக்குது. இல்லை அதுலேயும் டிகிரி காஃபின்னு ஒன்று இருக்குது. இல்லை அதுலேயும் கும்பகோணம் டிகிரி காஃபின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நர்சூஸ் காஃபி, இப்படி பல்வேறு விதமான காஃபி மாடல் நான் சொல்கிறேன். நான் காஃபி கம்பெனிகளை சொல்லலை, காஃபியவே தயாரிப்பதற்கு பல்வேறு மாடல்ஸ் இருக்குது. இப்போது நம்மளுடைய பாட்டி காஃபி போட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுடைய அம்மா காஃபி போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுடைய சகோதரி காஃபி போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுடைய பிள்ளைங்க காஃபி போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும். நாம் காஃபி போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும், இல்லையா? இப்போது ஏன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருகிறது அப்படின்னா, ஏன் எல்லார் வீட்லேயும் அதே பால் தான், அதே காப்பி தூள் தான், அதே சர்க்கரை தான், அதே அடுப்பு தான், அதே பாத்திரம் தான், ஏன் மாறுபடுகிறது அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ,
அவங்கவுங்களுடைய தன்மைக்கு தகுந்து பாலை திக்காக இருக்கணும்னு நினப்பாங்க. சில பேர் பால் அவ்வளோ திக்காக தேவையில்லை, பால் குறைவாக இருந்தால் போதும்னு நினப்பாங்க. சிலர் டிக்காசன் தூக்கலாக இருக்கணும்னு நினப்பாங்க. சிலர் சர்க்கரை குறைவாக இருக்கணும்னு நினப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கே அறியாமல் உள்ள ஒரு பதிவாக இருக்கும். அப்போ அப்படி தான் அவங்க தயாரிப்பாங்க. அதனால் அது நம்ம ஒரு குறைபாடெல்லாம் யோசிக்க முடியாது. அவங்க அந்த காஃபியை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரசித்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது ஒரு நபர் நம்மளுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம காஃபியை வாங்கி குடிக்கிறோம். ஒரு நம்மளுக்கு அந்த காஃபி ஏதோ பிடிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த காஃபி போட்ட நபரை குடிக்கும்போது கவனிங்களேன், அவங்க ரசித்து குடிப்பாங்க. அவங்க முகத்தில் எந்த சிறு மாற்றம் கூட வராது. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள அறியாமலேயே அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்களுடைய மனம் சொல்லி அப்படி தான் தயாரிக்கும் அந்த காஃபியை. ஸோ இந்த ரேஷியோ மாறுபடுது. அதில் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் பாத்திரம், அழுப்பு, பால், சர்க்கரை, டிக்காசன் எல்லாமே ஒன்று தான். ஆனால் மாறுபடுது சமையலே எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா இதுதான். ஸோ இது ஒரு வகை அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது அந்த ஆய்வில் எந்த காஃபியை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க? பால் ஊற்றின காஃபியா, பாலே இல்லாத காஃபியா, இனிப்பு சேர்த்த காஃபியா, இனிப்பே இல்லாத காஃபியா, முதல் நாளிலிருந்து வடிகட்டக்கூடிய ஃபில்டர் காஃபியா அல்லது இன்ஸ்டன்ட் காஃபியா, ஏதோ ஒன்று இருக்கும் அந்த ஆய்வில். அதுதான் நான் சொல்ல வர்றேன். ஆய்வறிக்கையிலிருந்து எடுத்து சொல்லும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். இதை நினைத்து தவறாக ஏன்னா இந்த காஃபி, இந்த தேயிலை இவைகளெல்லாம் நம்ம குளிர் பிரதேசங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அவங்களுக்கு எனர்ஜியை தரக்கூடியது தான். அது நல்ல பொருள் தான். அது மூலிகை தான். நம்ம அதுக்கு எதிர்ப்பானவர்களே அல்ல. ஆனால் அவர்கள் அதை ஏன் தயாரித்தாங்க, எதுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த குளிரை தாங்குவதற்கு அவர்களுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு காரணியாக இருந்தது. அதை அவர்கள் சர்க்கரை கூட கலக்காமல் சாப்பிட்டார்கள். பால்லாம் அவங்களுக்கு இருந்திருக்குமான்லாம் தெரியலை. அந்த குளிரில் அந்த மாடுலாம் தாங்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் பால்லாம் இருந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ அப்போ வெறும் அந்த தேயிலை நீரைத்தான், அந்த காப்பி கொட்டையோடைய நீரைத்தான் அவங்க குடிச்சிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கும் நம்ம சைனாவில் பார்க்குறோம். சைனாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உணவோடு அவங்க காஃபி சாப்பிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க. அப்படின்னு டீ தான், காஃபியில் டீ சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம மக்களும் பார்த்திங்கன்னா எல்லோரும் டிஃபனோட டீ சாப்பிட்றாங்க, இட்லியோட டீ சாப்பிட்றாங்க, பரோட்டாவோட டீ சாப்பிட்றாங்க. என்னன்னு கேட்டால் சைனாவில் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்பா சைனாவில் பார்த்தீங்களான்னு கேட்குறீங்க, அதை நல்லா பார்த்தீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அவங்க குடிக்கிறதுக்கு பேர் டீன்னு அவங்க சொல்கிறாங்க, தேயிலை நீர். அந்த டீயில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இனிப்பே இருக்காது, பாலே இருக்காது. அப்போது கடுங்காப்பி, டீ அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டஞ்சாயா அந்த மாதிரியா அப்படின்னா அதுவும் இல்லை. கூடுதலாக அவங்க என்னென்னலாம் நம்ம ஒரு ரசம் வைக்கிறோம் அல்லவா, அதுபோல் அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ அது ஒரு கப்பில் வச்சு குடிக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் அதை டீன்னு சொல்கிறாங்க. அது உங்கள் ஊரில் அதுக்கு பேர் டீ. உடனே நம்ம ஆளுங்க இங்கே நல்ல ஆடை மிதக்க திக்கான பாலில் சர்க்கரை தூக்கலாக ஒரு டீயை போடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்றது எவ்வளோ பெரிய தவறு. ஸோ அதுபோல் தான் இந்த ஆய்வறிக்கையை கேட்டுட்டு நம்ம பின்பற்றிட்டோம்னா என்ன ஆகும்? ஸோ அந்த ஆய்வில் கண்டிப்பாக காஃபி அப்படிங்கிறது ஹார்ட் அட்டாக்கை நீக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். ஆனால் பிளெயின் காஃபி அப்படிங்கிறது தான் நான் அதிலிருந்து அறிந்து கொள்வது. ஏன்னா ஒரு மூலிகை நிச்சயமாக நம்ம இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை படிய விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி உண்டு. எல்லா மூலிகைகளுக்குமே உண்டு. அப்போது இந்த காஃபிங்கிற ஒரு மூலிகை, அதை நம்ம சுட வைத்து நம்ம அதை பருகும் பொழுது, நித்தம் பருகும் பொழுது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி குடிப்போமா? யாராவது குடிக்க முடியுமா? அது இன்னொரு கசப்பு சுவை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா?
ஸோ சாக்லேட் அப்படிங்கிறதையே அது கோகோ வித்து தானே, அதை அப்படியே சாப்பிட்டா நம்மளால் சாப்பிட முடியுதா? ஆனால் அப்படியே சாப்பிட்டா நல்லது, சாக்லேட் சாப்பிட்டா நல்லதுன்னு உடனே சொல்லிடும். அதில் சர்க்கரையை கலந்து இன்றைக்கி நம்மளுக்கு சாக்லேட்டுங்கிற வடிவத்தில் வருது. ஸோ அதனால் சாக்லேட் சாப்பிட்டா நல்லதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அது கொக்கோவை தான் சொன்னது அவங்க. அதில் உள்ளதை அந்த கசப்பு சுவையோடு நம்ம சாப்பிடணும். ஸோ அதுபோல் தான் தேயிலை சாப்பிடணும்னு யாராவது சொன்னால், நல்லதுன்னு சொன்னால் இப்படி சாப்பிடணும். இல்லை நான் ஆசைக்கு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால், அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டீ அப்படின்னு. ஒரு சினிமாவில் கூட ஒரு நகைச்சுவை நடிகர் சொல்லுவார், குடிச்சிட்டு வச்சது மாதிரி டீ போட்டு தாங்கன்னு. அதாவது குடிச்சிட்டு வச்சது மாதிரினா அப்போ அதைத்தான் எடுத்து தரணுமான்னு அந்த கதாநாயகன் காமெடியாக கேட்பார். அவ்வளவு தான் டீ இருக்கணும்னு சொல்லுவார். குடிச்சிட்டு ஒரு சிலர் வைப்பாங்கள்ல, ஒரு டீ கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் குடிச்சிட்டு ஒரு 1/4 டம்ளர் வைப்பாங்கள் அல்லவா, அந்த 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம ருசிக்கு சாப்பிட்லாம். ஸோ இது சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது. சகோதரர் கேட்ட கேள்விக்கு விடை எல்லாருக்குமே கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். சகோதரரும் அதை நோக்கி தான் எனக்கு அனுப்புனார். இதில் எனக்கு ஏற்கும்படியாக இல்லையே அப்படின்னு. நிச்சயமாக ஆய்வறிக்கைகளை பற்றி சொல்பவர்கள் முழுமையாக சொன்னாங்கன்னா இன்னும் மக்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஏன்னா இங்கே காஃபி அப்படிங்கிறது அளவு டம்ளரில் கூட மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஒவ்வொரு வீட்டில் எங்கள் ஊரில் அதுக்கு பேர் லோட்டான்னு சொல்லுவாங்க. லோட்டா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சர்பத்து டம்ளர் அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ அவங்கெல்லாம் 3 டம்ளர் அப்படின்னு குடித்தாங்கன்னா என்ன ஆகிறது அப்படிங்கிறத இந்த மாதிரிலாம் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றி சகோதரர் டைகர். இல்லை யார் கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்வதில்லை. அவங்களுக்கு நம்மளுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவங்களுடைய கேள்விகள்னால தான் நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற நினைக்கிறவங்கெல்லாம் அந்த சகோதரருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நான் அந்த வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அல்லவா. பொதுவாக நான் வெளியூர் பயணங்கள் செல்வதை உங்களிடத்தில் பகிர மாட்டேன். அது நான் காரணங்களும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சொல்லிக்கிட்டு இருந்தால் நான் அது மாதத்தில் பல நாட்கள் உங்களோடு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு பயணத்தை உங்களோடு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு காரணம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சென்னைக்கு ஒரு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக நான் சென்னைக்கு வர்றேன். சென்னையில் உள்ளவங்களுக்காக அந்த தகவல், மற்றவர்களுக்கெலாம் நான் சென்னைக்கு போகிறேன். ஏன் இந்த தகவலை மட்டும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், இது நம்ம குடும்ப நிகழ்வு மாதிரி. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சகோதரி டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை, அவங்க சென்னை டைகர் கிளப்புடைய கேப்டன், தெரியும்ல உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க பரதநாட்டிய கலைஞர் மற்றும் ஆசிரியை. அந்த ஆசிரியை தன்னுடைய குழந்தைகளுக்கு பரதநாட்டிய நிகழ்வு, சலங்கை பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூஜை நிகழ்வுக்கு என்னைய ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருந்தாங்க. இந்த முறை அப்படின்ட்டு சலங்கை பூஜைக்கு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வு அப்படிங்கிறது, அந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய ஒரு குழந்தை நம்மளுடைய உறுப்பினருடைய குழந்தை. ஸோ அதாவது அவங்களுடைய சகோதரியின் பிள்ளை. ஸோ அந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதற்காக வர்றேன். ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள், அருகில் இருப்பவர்கள் அப்படின்னு. ஏன்னா சென்னை அப்படிங்கிறது அவங்களும் குறிப்பிட்ட தூரத்தில் பக்கத்து ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும். ராமநாதபுரம்னா மதுரை தூரத்தில் கூட ஒருத்தவங்க இருப்பீங்க. ஸோ அதனால் வாய்ப்பு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள் நீங்கள் பங்கேற்று அந்த குழந்தைகளை வாழ்த்துங்கள். மற்றவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் அந்த குழந்தைகளை வாழ்த்துங்கள். வாழ்த்துவதற்கு வாய்ப்பு அப்படின்னு, பச்சிளம் குழந்தைகள் தங்களுடைய கலையில் முதல் படி ஏறுறாங்க, முதல் மேடை ஏறுறாங்க. முதல் மேடை அப்படின்னு சொன்னால் எனக்கெலாம் நான் முதல் மேடை ஏறியது தான் நினைவுக்கு எப்போதுமே சேரும். ஏன்னா அந்த முதல் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த சலங்கை பூஜை அப்படிங்கிறது, அந்த குழந்தைகள் தங்களுடைய முதல் மேடை ஏற்றி, அரங்கேற்றம் என்பது இறுதியில் மேடை ஏறுறது.
ஸோ இந்த சலங்கை பூஜை அப்படிங்கிறது முதல் மேடை ஏறுதல். ஸோ அந்த குழந்தைகளை நீங்கள் எல்லாருமே வாழ்த்துங்க. நாம் வந்து இப்போது குழந்தைகளுடைய பெயர்களை குறிப்பிடுகிறேன். செல்வி கனிஷ்கா, செல்வி சாத்விகா ஸ்ரீ, செல்வி சாய் காவ்யா, செல்வி ஹர்ஷாலி. இந்த குழந்தைகளை நீங்கள் வாழ்த்துங்க. செல்வி கனிஷ்கா, செல்வி சாத்விகா ஸ்ரீ, செல்வி சாய் காவ்யா, செல்வி ஹர்ஷாலி ஆகிய இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் வந்து நேராக வழங்க போகிறேன். ஸோ உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழியுங்கள். நிச்சயமாக ஏன் நான் வந்து இன்றைக்கே அதை உங்களை தட்டச்சு செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டீம் வந்து மாலை வரைய கேட்டுக்கிட்டு இருக்கோம், இரவு கூட கேட்கும். ஸோ நான் வந்து அடுத்த நாள் காலையில் அங்கே பேசும்போது நான் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் நைட்டுக்கு டைப் படிக்கும்போது அந்த குழந்தைகள் இடத்தில் நான் வந்து சொல்லும்போது நிறைய வாழ்த்து இருக்காது, உங்களுடைய வாழ்த்து அதில் அடங்கி இருக்காது. ஸோ அதனால் உங்களுடைய வாழ்த்து மலைகளோடு நான் அங்கே போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்த்து மலைகளை இப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு அள்ளித்தாருங்கள். கூடுதலாக அவங்க ஆசிரியை டைகர் தேவி கிருஷ்ணா ஃப்ரம் சென்னை டைகர் கிளப் கேப்டன் அவங்களுக்கும் நீங்கள் வழங்குமாறு கேட்டு, தொடர்ந்து நானுமே வந்து பயணம் அப்படிங்கிறது சென்னையை நான் வந்து ஒரு நாள் தான், அந்த ஒரே நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் மீண்டும் வந்து மாலையே திரும்பி விடுகிறேன். ஸோ அந்த தகவலையும் இந்த நேரத்தில் சொல்லி, மற்றவர்களெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அந்த அழைப்பு அதுக்காகத்தான் நான் பயணமே வந்து உடனடியாக எனக்கு அடுத்தடுத்து பணி அப்படிங்கிறது இருப்பதனால வந்து ரிட்டன் போட்டாச்சு. ஸோ அதனால் சகோதர சகோதரிகள், சென்னையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் வந்து நேரில் வந்து அந்த குழந்தைகளை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டு, நம்ம வாழ்த்து மலையில் நீங்கள் எல்லாருமே பொழிஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு, இன்றைக்கி வந்து ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிறைய பேர் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது வந்து ஆற்றில் குளிக்கக்கூடிய ஒரு நாளாக எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஆறு எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் இன்றைக்கி வந்து விசேஷ தினமாக இருக்கும். ஸோ அதனால் ஆற்று நீரில் குளிப்பது ரொம்ப விசேஷம். உங்கள் ஊருக்கு அருகில் ஆறு இருக்கிறது அப்படின்னா தாராளமாக தயவு செய்து கிளம்பி ஆற்று நீரில் போய் இன்றைக்கி குளிங்க. இன்றைக்கி வெள்ளம் அப்படிங்கிறதும் நீர் அப்படிங்கிறதும் அதிகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தாலும், கொஞ்சம் கரையில் நீங்கள் வந்து நின்றாவது ஆற்று நீரில் இன்றைக்கி குளிங்க. ஆறு இல்லாத ஊரில் இருக்கக்கூடியவங்க இன்றைக்கி குளிச்சுருங்க, வீட்டிலையே குளிச்சிடுங்க. இது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் அப்படிங்கிறது, இது வந்து விவசாயத்திற்காக நம்மளை நாடி வரக்கூடிய அந்த ஆற்றை வழிபடக்கூடிய ஒரு தினமாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ வழிபடும்போது அப்படியே குளிப்பது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி அது நம்மளுக்கு வந்து விவசாயத்திற்கு கண்டிப்பாக நாம் விவசாயியாக இருக்கிறோமோ இல்லையோ, மற்றவர்கள் எல்லாம் விவசாயம் செய்தால்தான் எல்லாராலையும் உணவு அப்படிங்கிறது உண்ண முடியும். ஆகையால் நம்ம வழிபடுவதற்காக நல்லா குளித்து வழிபடுவோம். எல்லாரும் இந்த பூமியில் நல்லா இருக்கணும், விவசாயி இன்னும் நல்லா இருக்கணும். ஸோ உலகம் செழிக்கணும், விவசாயம் செழிக்கணும், அதுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆற்று நீரில் குளித்து இன்றைய நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் தொடங்கின திசையில் வந்து நின்று கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்வதற்கு தயாராக இருக்கோம். அதுக்கு முன்னாடி கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க, ஆனந்தம் நிலைத்திருக்க, அவர்கள் எண்ணியது நடக்க, அவர்கள் கேட்டது கிடைக்க வழங்குமாறு அன்போடு கேட்டு நாம் அனைவரும் நமக்கான பிரார்த்தனையை கேட்டுக்கொள்ளலாம்.
இன்றைய நாள் எனக்கு சிறந்த நாளாக அமைய வேண்டும். இன்றைய நாளில் நானும் எனது குடும்பமும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். நான் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். நான் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாம் உள்ள இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம்.